Let us continue alkynes. இந்த alkynesல நம்ம என்ன பார்க்குறோம்னா அசிட்டிலின் எப்படி HOCl ஓட அடிஷனுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அசிட்டிலின் எடுத்துக்கிறோம், HOCl எடுத்துக்கிறோம். இந்த HOClக்கு என்ன பேர் சொல்றோம்னா ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னு சொல்றோம். இப்போ இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் இந்த அசிட்டிலினை எப்படி அட்டாக் பண்ணுது என்று பார்க்கலாம். இந்த Cl இந்த OH இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல இந்த CC ட்ரிபிள் பாண்ட் நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். ஜென்ரலாகவே CC டபுள் பாண்டும் CC ட்ரிபிள் பாண்டும் நியூக்ளியோஃபைலா தாங்க ஆக்ட் ஆகும். அப்படின்னா இது எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகாதா என்ன? சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இது நியூக்ளியோஃபைலா தான் ஆக்ட் ஆயிருக்குது. எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகாதான்றத இதுக்கு மேல பார்க்க போறோம். சரி, இது வரைக்கும் பார்த்த அடிஷன் ரியாக்ஷன்ஸ்ல CC டபுள் பாண்ட் இருக்கட்டும் இல்லை CC ட்ரிபிள் பாண்ட் இருக்கட்டும், இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகிருக்குது. இப்போவும் நியூக்ளியோஃபைலா தான் வந்திருக்கும். அப்படின்னா இது என்னவா ஆக்ட் ஆகணும்? எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகணும். எலக்ட்ரோஃபைல்னா இதுல வந்து யார் வந்து எலக்ட்ரான் கிளவுட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் என்று சொல்லலாம். யாரு எலக்ட்ரான் கிளவுட் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா Cl. அதுகிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால அது எலக்ட்ரான் கிளவுட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன் H+ கூட இருக்குது இல்லை, இது கூட எலக்ட்ரான் கிளவுட அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, இங்க யார் அக்செப்ட் பண்றாங்கன்னா இந்த Cl எலக்ட்ரான் கிளவுட அக்செப்ட் பண்ணுது. எப்படி சொல்றீங்க Cl தான் எலக்ட்ரான் கிளவுட அக்செப்ட் பண்ணணும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை வச்சு சொல்றோம். ப்ராடக்ட் தானே ரிசல்ட்டே. ஏன்னா ஒரு ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் சொல்லணும்னா என்ன செய்யணும்னா என்னென்ன ரியாக்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஃபைனலா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, இப்போ ஃபைனலா என்ன ப்ராடக்ட் இங்க கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இப்படி கிடைக்குது. அடுத்து ஃபர்தரா இதை HOCl ஓட ட்ரீட் பண்ணா அடுத்த ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னா இது போல கிடைக்குது. இதுதான் அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷனுக்கு என்ன எப்படி எக்ஸ்பிளனேஷன், எப்படி மெக்கானிசம், அதை தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு கார்பன் கிட்ட Cl இன்னொரு கார்பன் கிட்ட OH அட்டாக் பண்றதா சொல்லுது. அப்போ இந்த Cl அதுவும் இல்லாம இந்த Cl கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இந்த Clக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா இதுக்கு +1 வரும், இதுக்கு -2 வரும், இதுக்கு +1 வரும் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா. அப்போ இந்த HOCl எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகிறதுக்கு யாரெல்லாம் சான்சஸ்னா ஒன்னு Cl, இன்னொன்னு வந்து ஹைட்ரஜன். இப்ப யாரு எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆவாங்கன்னா ப்ராடக்டை வச்சுதான் சொல்லணும். ப்ராடக்டை வச்சு பார்க்கும்போது Cl ஆக்ட் ஆகுது, ஹைட்ரஜன் ஆக்ட் ஆகல. சரி, Cl வந்து எலக்ட்ரோஃபைல், ஓகே. ஹைட்ரஜன் எலக்ட்ரோஃபைல் கிடையாது ப்ராடக்ட் வச்சு. ஏன் ஹைட்ரஜன் எலக்ட்ரோஃபைல்? ஓகே, இப்போ இந்த அசிட்டிலின்ல இந்த அசிட்டிலின் எடுத்துக்கணும், இந்த HOCl எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த Cl எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் ஆகுது, ஹைட்ரஜன் எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் ஆகல. அப்படின்னா இந்த அசிட்டிலினுக்கு வந்து H+ இது கொடுக்குமே தவிர இது H+ வாங்காது. அதாவது இது H+ அப்படின்னா இங்க H+ அட்டாக் ஆகாதா? அதாவது Cl+ வந்து எலக்ட்ரோஃபைல்னு சொல்லிட்டோம், இது வந்து எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும், இது எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா இது H+ வாங்காதா? அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷனை டிஸ்கஸ் பண்ணமே,
இந்த அசிட்டிலின் அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போச்சு இல்ல, அப்போ என்ன ரியாக்ஷன்? அதாவது அசிட்டிலின் அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. அசிட்டிலின் அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகும்போது என்னாச்சுன்னா, இந்த பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும், இந்த இடத்துக்கு வரும், இது H+ அட்டாக் பண்ணும், இந்த C- இந்த H+ அட்டாக் பண்ணும், இது இப்படி போகும், இது இங்க அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா H+ தான் அட்டாக் பண்ணும், ஆனா HOCl மட்டும் H+ அட்டாக் பண்ணாது. ஏன்னா ப்ராடக்ட் அது போல இருக்குது. சரிங்க, இப்போ பாருங்க, வாய்ஸ் ப்ராப்பரா கேக்குதா பாருங்க. இப்போ இந்த அசிட்டிலின் இந்த HOCl வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த Cl தான் அட்டாக் பண்ணுதுங்க. இந்த Cl வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது, இந்த பை பாண்ட் இப்படி வருது, இது இதை அட்டாக் பண்ணுது. அப்போ இங்க இருந்து இது வெளியே போகுது. ஸோ ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறுது, இந்த இடத்துக்கு Cl வந்து இருக்குது. இங்க என்ன ஆகுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்ப இங்க என்ன வெளியே போச்சுன்னா OH- வெளியே போயிருக்கு. இப்போ இந்த OH- இந்த லோன் பேர் இங்க கொடுக்குது, இந்த பை பாண்ட் இங்க வருது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த Cl அட்டாக் பண்ணுது, இந்த பை பாண்ட் இப்படி போகுது. அப்ப என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா HC, இங்க OH வருது, இங்க டபுள் பாண்ட் வருது, CH Cl, இந்த இடத்துக்கு Cl வருது, OH- வெளியே போகுது இங்க இருந்து. அதாவது Cl வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ணுதுன்றதுக்காக இந்த பிளஸ் மீசோமெரிக் எஃபெக்டை வச்சு சொன்னோம். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பை பாண்ட் இங்க வருது, இது Cl அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் கிளவுட் லாஸ் ஆகுறதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்கலாம். இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் கொடுத்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜை கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டபுள் பாண்டை இங்க சிங்கிள் பாண்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ணோம்னா சிங்கிள் பாண்டா நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால OH- இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த OH- இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணுது. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, HC, இங்க ஆல்ரெடி ஒரு OH குரூப் இருக்குது, இப்போ இன்னொரு OH குரூப் வந்திருக்குது, CH இப்படி வந்திருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் கிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்குது, இந்த கார்பன் கிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்குது. இந்த கார்பன் கிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்கிறதுனால இத ஜெம் டயால் என்று சொல்றோம். ஜெம் டயால்னா என்ன சொல்றோம்னாக்கா, ஜெம் டயால்னா இது அன்ஸ்டேபிளா இருக்கும். அதனால என்ன ஆகுன்னா இங்க இருந்து வாட்டர் வெளியே போகும்.
இப்படி வாட்டர் வெளியே போகும். இந்த H பிளஸ் இந்த OH மைனஸ் வாட்டர் வெளியே போகும். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது போல கிடைக்குது. So we are getting aldehyde and gem dihalide. So resultant compound எப்படி இருக்குதுன்னா கார்பனைல் குரூப் இருக்குது, ஜெம் டைக்ளோரைட் இருக்குது. டைக்ளோரைட் ஜெம்மா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அல்கைன் சேர்த்துக்கிறோம். இப்போ அசிட்டிலீன்ல பார்த்தோம், இப்போ அல்கைன் சேர்த்துக்கிறோம். அசிட்டிலீன்ல அடுத்த ஹோமோலோகஸ் ஸ்பீசிஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ அதுக்கு முன்ன இதை வந்து அடிஷன் ரியாக்ஷன் சொல்லாமன்னா சொல்லலாம். என்ன ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா மாத்து, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாத்து, அதனால இது அடிஷன் ரியாக்ஷன். இந்த அடிஷன் ரியாக்ஷன்ல இது என்னவா ஆக்ட் ஆகுது, இது என்னவா ஆக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரான் கிளவுட கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதனால இது நியூக்ளியோஃபைல். இது எலக்ட்ரான் கிளவுட வாங்கிக்குது, அதனால இது எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அட்டாக் பண்ணதுனால இதை எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ன்னு சொல்றோம். இப்போ அசிட்டிலின் அடுத்து இருக்கக்கூடிய ஹோமோலோக் எடுத்துக்கிறோம், அதனால இங்க ஆர் கொடுத்திருக்க ஆர் குரூப். இப்போ HOCl வரும். ஸோ Cl பிளஸ் தான் எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும். Cl பிளஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும். ஸோ Cl பிளஸ் எங்க அட்டாக் பண்ணும், இந்த கார்பனை இந்த கார்பன். சரி, இப்போ இங்க இப்படி கொடுத்துருக்கோம். இங்க OH மைனஸ் வெளியே போகுது, OH மைனஸ் வெளியே போகுது. இப்போ என்ன கிடைக்குதுன்னா RC டபுள் பாண்ட் CHCl. இந்த கார்பனுக்கு பை பாண்ட் லாஸ் ஆனதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். இப்போ இந்த Cl இந்த கார்பனை அட்டாக் பண்ணலாமா? அட்டாக் பண்ண என்ன வரும்? RC இங்க Cl டபுள் பாண்ட் CH, இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இப்ப என்ன சொல்லிருக்குன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லிருக்கோம். இந்த கார்பனுக்கு Cl இருக்குது, இது பிரைமரி கார்பன், இது செகண்டரி கார்பன். அப்ப எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னா செகண்டரி கார்பனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், அதனால இதை எடுத்துக்கலாம், இது வேண்டாம். சரி, அப்போ Cl எந்த கார்பன் அட்டாக் பண்ணுதுன்னா, எந்த ட்ரிபிள் பாண்டட் கார்பன் அட்டாக் பண்ணுதுனாக்கா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாண்டட் கார்பன், அதாவது இந்த டெர்மினல் கார்பன் இது அட்டாக் பண்ணிருக்குது. Cl பாசிட்டிவ் சார்ஜ் இந்த செகண்டரி கார்போகேட்டையானுக்கு வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா OH மைனஸ் அட்டாக் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் கிட்ட 3 லோன் பிளஸ் இருக்குது. இப்போ OH மைனஸ் அட்டாக் பண்ண இந்த OH மைனஸ் இந்த C பிளஸ் அட்டாக் பண்ணும். ஸோ இது போல கிடைக்குது, டபுள் பாண்ட் CHCl இது போல கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறிடுச்சு. இப்போ HOCl வருது. இப்போ இந்த Cl எந்த கார்பன் அட்டாக் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த கார்பன் அட்டாக் பண்ணாது. சரி, இந்த கார்பன் அட்டாக் பண்ண என்ன நடக்கும் பார்க்கலாம். இப்போ பை பாண்ட் இப்படி வருது, Cl இங்க வருது. சோ என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா Cl இந்த கார்பனுக்கு வந்து இருக்குது, இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். என்ன பை பாண்ட் இப்படி போனதுனால. இப்போ Cl இந்த கார்பனுக்கு வந்தா என்ன நடக்கும்ட்டு பார்க்கலாம். இப்போ Cl இந்த கார்பனுக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன வரும்னா Cl இந்த கார்பனுக்கு வந்துச்சுன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. அதாவது இந்த Cl இந்த கார்பனுக்கு வந்துச்சுன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிடும். இப்போ இது ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும். நம்ம ஸ்டெபிலிட்டியை வச்சு என்ன பண்றதுன்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த லோன் பேரும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இங்க ரெசனன்ஸ்ல இருக்குது, கான்ஜுகேஷன்ல இருக்குது, ரெசனன்ஸ் நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க லோன் பேர் இருக்குது Cl கிட்ட,
இந்த லோன் பேரும் பாசிட்டிவ் சார்ஜும் கான்ஜுகேஷன்ல இருக்குது, அதனால இங்க ரெசனன்ஸ் நடக்கும். இது 2p ஆர்பிட்டால கொடுக்கும், இது 3p ஆர்பிட்டால கொடுக்கும். இது 2p ஆர்பிட்டால கொடுக்கும், இது 2p ஆர்பிட்டால கொடுக்கும். அப்படின்னா எங்க ரெசனன்ஸ் நல்லா இருக்குன்னா இங்க ரெசனன்ஸ் நல்லா இருக்கும், இங்க ரெசனன்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா இது 3p ஆர்பிட்டால், இது 2p ஆர்பிட்டால், இது 2p, இது 2p. அப்ப இங்க ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் நல்லா இருக்கும், இங்க ரெசனன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் இதை விட. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த Cl இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது, இந்த கார்பனை அட்டாக் பண்ணலாம் அப்படி எடுத்துக்கலாம். சோ தட் அப்ப என்ன சொல்லணும்னா, Cl எந்த கார்பன் கிட்ட போகுதுன்னா, எந்த கார்பன் கிட்ட ஆல்ரெடி Cl இருக்குதோ அந்த கார்பன் கிட்ட Cl போகுது அப்படி சொல்றோம். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லலாம்னா, இப்போ OH மைனஸ் இந்த கார்பனை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ OH மைனஸ் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. சோ இப்படி கிடைக்குது. இப்போ இந்த கார்பன் கிட்ட 2OH குரூப்ஸ் இருக்கிறதுனால இதை ஜெம் டயால் என்று சொல்லலாம். கார்பன் கிட்ட 2OH குரூப்ஸ் இருந்தா, ஒரே கார்பன் கிட்ட 2OH குரூப்ஸ் இருந்தா, ஜெம்மா இருந்தா அது அன்ஸ்டேபிள். அதனால இங்க இருந்து என்ன வெளியே போகணும்னா வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகணும். சரி, இங்க இருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது, இங்க இருந்து வாட்டர் வெளியே போகுது. சோ என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, so RC double bond O CHCl இப்படி கிடைக்கும். சோ இங்க ஜெம் டைக்ளோரைடு, இது இங்க கீட்டோன் இருக்கு. சோ இந்த கீட்டோன்ல இந்த காம்பவுண்ட் கிடைச்ச காம்பவுண்ட்ல கார்பனைல் குரூப் கீட்டோன் இருக்குது. அடுத்து இந்த கார்பன் கிட்ட 2 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது, அப்படின்னா ஜெம் டைக்ளோரைடு. சரி, இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த Cl என்ற எலக்ட்ரோஃபைல் இந்த கார்பனை அட்டாக் பண்ணிருக்குது, OH மைனஸ் என்ற நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை அட்டாக் பண்ணிருக்கு. அப்படின்னா பாசிட்டிவ் அட்டெண்டம் எங்க போயிருக்குதுன்னா, எந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் அதிகமா இருக்குதோ அந்த கார்பன் கிட்ட போயிருக்குது. நெகட்டிவ் அட்டெண்டம் எங்க போயிருக்குதுன்னா, எந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் கம்மியா இருக்குதோ, எந்த கார்பன் கிட்ட சப்ஸ்டிடியூஷன் அதிகமா இருக்குதோ அந்த கார்பன் கிட்ட போயிருக்கு. அப்படின்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வந்துருக்கு. பாருங்க, இந்த பாசிட்டிவ் அட்டெண்டம் Cl இந்த கார்பன் கிட்ட போயிருக்கு, இந்த நெகட்டிவ் அட்டெண்டம் இந்த கார்பன் கிட்ட போயிருக்கு. அப்போ இந்த HOCl அடிஷன் என்னன்னு சொல்லனா, மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இந்த அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது, மார்கோனிகாப்ஸ் அடிஷன் பிரகாரம் இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ மார்கோனிகாப்ஸ் பிரகாரம் இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்திருக்குது. இந்த ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா மார்கோனிகாப்ஸ் பிரகாரம் தான் வரும். பாசிட்டிவ் அட்டெண்டம் இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போயிருக்குது, நெகட்டிவ் அட்டெண்டம் இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போயிருக்கு. அப்போ மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இந்த அடிஷன் ரியாக்ஷனை கொடுக்கணும். HOCl அடிஷன் ரியாக்ஷனை கொடுத்திருக்கோம். அடுத்து அனதர் அடிஷன் ரியாக்ஷன் போறோம். அசிட்டிலீன் எடுத்துக்கிறோம், மெத்தில் ஆல்கஹாலோட ரியாக்ஷனை கொடுக்குறோம், மீத்தாக்சைடு கொடுக்குறோம். மீத்தாக்சைடு, இந்த மீத்தாக்சைடு ஸ்மால் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 160 to 200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஹை ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். ஸோ அசிட்டிலின் மெத்தில் ஆல்கஹால் ஆட் ஆகுது, மீத்தாக்சைடு கொடுத்துருக்கோம், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மீத்தாக்சைடு கொடுத்துருக்கோம். 160 to 200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் கொடுத்துருக்கோம் இங்க. ஸோ இங்க எப்படி ரியாக்ஷன் நடக்குது? என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? இங்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா CH2 double bond CH OCH3. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா CH3 CH OCH3 twice. இப்படி ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படின்னா
இந்த ப்ராடக்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த கார்பன் கிட்ட OCH3 வந்திருக்குது, இந்த கார்பன் கிட்ட H+ வந்திருக்குது. அதே மாதிரி இந்த கார்பன் கிட்ட OCH3 வந்திருக்குது, இந்த கார்பன் கிட்ட H+ வந்திருக்குது. அப்போ இந்த மெத்தனால்ல இந்த மெத்தனால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல H+ ஒரு கார்பன் கிட்ட போகுது, இந்த O- ஒரு கார்பன் கிட்ட போகுது. இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா மெத்தில் ஆல்கஹால் எடுத்தா மட்டும் ரியாக்ஷன் நடக்காது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மீத்தாக்சைடு ஆட் பண்ணாதான் ரியாக்ஷன் நடக்கும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மீத்தாக்சைடு ஆட் பண்ணீங்கன்னா ரியாக்ஷன் நடக்கும், இல்லைன்னா ரியாக்ஷன் நடக்காது. அப்படின்னா மீத்தாக்சைடு தான் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுதுன்ட்டு தெரியுது. எப்படி சொல்றீங்க மீத்தாக்சைடு தான் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுதுன்ட்டு? மீத்தாக்சைடு ஆட் பண்ணலன்னா ரியாக்ஷன் இல்லை. மீத்தாக்சைடு ஸ்மால் அமௌண்ட் ஆட் பண்ணாதான் ரியாக்ஷனே நடக்குது. அப்போ மீத்தாக்சைடு தான் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுது, மெத்தனால் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணல. சரி, அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா இந்த மீத்தாக்சைடு தான் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுதுன்ட்டு நமக்கு தெரியுது. சரி, அப்போ மீத்தாக்சைடு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்ப மீத்தாக்சைடு வருது. இப்ப மீத்தாக்சைடுல யாரு அட்டாக்கிங் சைட் பாத்தீங்கன்னா O- தான். CH3 எல்லாம் அட்டாக்கிங்க்கு வராது. இந்த O- தான் அட்டாக்கிங் சைட். இந்த O- என்னவா ஆக்ட் ஆகும்? நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகுமா இல்ல எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகுமா? இது நியூக்ளியோஃபைல தான் ஆக்ட் ஆகும், எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும். ஏன்னா இது கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்லை, அதனால இது எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகாது. சோ ஒரே பாசிபிலிட்டி நியூக்ளியோஃபைல். அப்போ இது நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகணும்னா இது என்னவா ஆக்ட் ஆகணும்? இது எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும். இது வரைக்கும் எப்படி பார்த்தோம் ரியாக்ஷன்? இதுக்கு முன்ன வரைக்கும் எப்படி பார்த்தோம்? இத்தனை நாளா CC டபுள் பாண்ட பார்த்தோம், CC ட்ரிபிள் பாண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த CC ட்ரிபிள் பாண்ட என்ன பண்ணுனா பை பாண்ட டொனேட் பண்ணும். அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் வந்து இங்க அட்டாக் பண்ணும். அப்படின்னா இது நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்ஸ்ல CC டபுள் பாண்ட்ல ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம், CC ட்ரிபிள் பாண்ட்ல ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா CC டபுள் பாண்ட், CC ட்ரிபிள் பாண்ட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும், இது எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எலக்ட்ரோஃபைல் தான் வந்து அட்டாக் பண்ணும். அதனால்தான் இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா இந்த ரியாக்ஷன் வரைக்கும் இந்த CC டபுள் பாண்டா சரி, CC ட்ரிபிள் பாண்டுனா சரி எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு போயிருக்குது அன்ட்டு சொல்லியிருக்கோம். ஆனா இப்பதான் புதுசா என்ன ஸ்டெப்புக்கு வந்திருக்கும் பாருங்க. இப்பதான் வந்திருக்கும் இந்த ஸ்டெப்புக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நியூக்ளியோஃபைல் இங்க அட்டாக்கிங்க்கு வரும், இது எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும். சரி, இப்ப என்ன ஆகுதுன்னா நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுது, இது எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும். இது எலக்ட்ரோஃபைல், இது நியூக்ளியோஃபைல். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகுது. சரி, நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா C- நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வித்தியாசமா பார்த்திருக்கோம். நியூக்ளியோஃபைல் இந்த CC ட்ரிபிள் பாண்டை அட்டாக் பண்ணிருக்கு. சரி, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் மெத்தனால் வருது, மெத்தில் ஆல்கஹால் வருது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லோன் பேர் இந்த H+ அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் பக்கம் போயிருது. இங்க இருந்து என்ன வெளியே வருதுன்னா CH3O- வெளியே வருது, மீத்தாக்சைடு வெளியே போயிருது. இந்த லோன் பேர் H+ அட்டாக் பண்ணி இந்த Cக்கும் H+க்கும் இடையில பாண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா
இதுக்கு இது லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இதுக்கு லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான், அப்படின்னா +1 கொடுக்கணும். ஆல்ரெடி -1 இருக்கிறதுனால 0. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாண்ட் வருது, இந்த பக்கம் பாண்ட் போகுது, அதனால நெட் பாத்தீங்கன்னா நத்திங். லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. இந்த ஹைட்ரஜன் என்னன்னா பொசிஷன் மாறிக்குச்சு, அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல சார்ஜ் எதுவும் கொடுக்க வேணாம். இந்த கார்பனுக்கும் சரி, இந்த ஹைட்ரஜனுக்கும் சரி சார்ஜ் எதுவும் கொடுக்க வேணாம். சோ இந்த காம்பவுண்ட தான் இப்படி சொல்லி. இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈத்தர். இந்த காம்பவுண்ட் என்னன்னா ஈத்தர். இதுக்கு பேர் மெத்தில், இதுக்கு பேர் வினைல். அப்படின்னா மெத்தில் வினைல் ஈத்தர் என்று சொல்லாது. இது வந்து மெத்தில், இது வந்து வினைல், இது வந்து ஈத்தர். மெத்தில் வினைல் ஈத்தர் இந்த காம்பவுண்ட் சொல்லுங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல யார் அட்டாக்கிங் வருவாங்க? யார் வருவாங்கன்னா இந்த மீத்தாக்சைடு தான். நியூக்ளியோஃபைல் தான் அட்டாக்கிங் வரும். சரி, அப்போ மீத்தாக்சைடு வரும். இப்ப மீத்தாக்சைடு வந்து இதை அட்டாக் பண்ணுது. இப்ப இந்த மீத்தாக்சைடு வருது. இந்த மீத்தாக்சைடுல இந்த O- எந்த கார்பனை அட்டாக் பண்ணும்? ஒரு பாசிபிலிட்டி இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். சோ என்ன சொன்னாக்கா இந்த அசிட்டிலின் ஃபர்ஸ்ட் இத மீத்தாக்சைடு அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னோம். அதனால என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுனாக்கா இது மாதிரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொன்னோம். இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. அடுத்து மெத்தனால் அட்டாக் பண்ணிச்சு. மெத்தனால் அட்டாக் பண்ணதுனால இது போல வினைல் மித்தில் ஈத்தர் கிடைச்சிச்சு. அடுத்து மீத்தாக்சைடு அட்டாக்கிங் வருது. இப்ப இந்த மீத்தாக்சைடு பாத்தீங்கன்னா இந்த கார்பனை சப்போஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க OCH3, இங்க OCH3, இங்க லோன் பேர் நெகட்டிவ் சார்ஜ், இது போல கிடைக்கும். இப்போ இது கார்பன் கிடைச்சிருக்கு. ஏன் இந்த மீத்தாக்சைடு இந்த கார்பனை அட்டாக் பண்ணக்கூடாது? ஏன் இந்த மீத்தாக்சைடு இந்த கார்பனை அட்டாக் பண்ணக்கூடாது? சரி, இந்த கார்பனை அட்டாக் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த மீத்தாக்சைடு இந்த கார்பன் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த பாண்ட் இப்படி போயிடும். சோ இப்போ இது போல கிடைக்கும். இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும். இப்ப ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ இது கார்பானியம், இதுவும் கார்பானியம். இப்ப பாருங்க இங்க என்ன ஆகுனா இந்த லோன் பேரும் ரெசனன்ஸ்ல இருக்கு. சோ இந்த லோன் பேரும் ரெசனன்ஸ்ல இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் நடக்குமா? இந்த லோன் பேரு கான்ஜுகேஷன் இருக்குது. அதனால ரெசனன்ஸ் ஏதாவது நடக்குமா? ரெண்டு லோன் பேர் ரெசனன்ஸ் கான்ஜுகேஷன் இருந்தா எப்படி ரெசனன்ஸ் நடக்கும்? நடக்காது. ஒன்னுத்துக்கு டெஃபிஷியன்ட், ஒன்னுத்துக்கு ரிச் அப்படி இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் நடக்கும். இங்க ரெசனன்ஸ் வராது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் வராது. சரி, ஆனா இந்த ஆக்சிஜன் மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிக்கும். இது மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிக்கிறதுனால இங்க கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கூடும். இந்த ஆக்சிஜன் மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிக்கும். ஆனா இந்த CH2 குரூப் கொஞ்சம் பிளஸ் ஐ எஃபெக்ட் காமிக்கும். அதனால இங்க ஸ்டெபிலிட்டி கொஞ்சம். சரி, இந்த இடத்துல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இது பிரைமரி கார்பானியம். இந்த ரெண்டு ஆக்சிஜனுமே மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிக்குது. இந்த ரெண்டு ஆக்சிஜனுமே மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிக்குது. அதனால இந்த கார்பானியம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். சோ இப்போ இந்த கார்பானியனுக்கும் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? இப்ப இந்த 2 கார்பானியன்ஸ் இருக்குது.
இங்க ஒரு கார்பனியான் இருக்குது, இங்க ஒரு கார்பனியான் இருக்குது. எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும்? என்ன சொல்லலாம்? எந்த கார்பனியனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்ல வரலாம்? இதை சொல்ல வரலாமா இல்ல இதை சொல்ல வரலாம்? சரி, ப்ராடக்டை வச்சு பார்க்கும்போது என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்குதுன்னா இப்படிதான் ப்ரொசீட் ஆகுது. ஏன்றது இருக்குது. சரி, ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்.